ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ராஜாங்கவும், மோகனாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார பார்க்க போயிருக்காங்க. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, "சாமி எங்க பேர பிள்ளைங்களுக்கு காது குத்தணும்" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஒத்துக்க மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா, அமைதியாவே இருக்கும்போது, "என்ன சாமி அமைதியாவே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மோகனா கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, "இப்ப இந்த காது குத்துற விஷயத்த விட்டுருங்க. உங்க வீட்ல பல மாசத்துக்கு முன்ன ஒரு தப்பு நடந்திருக்கு. அது உண்மை வெளிய வரணும். அது வந்தா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "இப்ப காது குத்துற விஷயத்த விட்டுட்டு வீட்டுக்கு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து ராஜாவும் பார்த்தீங்கன்னா, சேதுகிட்டயும் சொல்றாங்க. "என்னய்யா தப்பு நடந்திருக்கும்? நம்ம வீட்ல ஏதோ உண்மை வெளிய வரப்போகுது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா, காவியா வராங்க. "மாமா நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்னம்மா காவியா வீட்ட விட்டு போயிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல மாமா, நான் இங்க இருந்திருந்தா என்னோட புருஷன் அமைதியா இருந்திருக்க மாட்டாரு. இப்ப நாங்க நல்லா சந்தோஷமா வாழ்றோம் மாமா" அப்படின்றாங்க. "சரி, உன்னோட அத்தை மேல இருக்கா, போயிட்டு பாரும்மா" அப்படின்றாங்க. காவியாவும் பார்த்தீங்கன்னா, "சரி மேல போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போம்போது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியும், சித்ராவும் பார்த்தீங்கன்னா, "உன்ன எதுக்காக இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்? தமிழ்ச்செல்விய இந்த மாரி பண்ணி, உன்ன இந்த சொத்தெல்லாம் ஏமாத்தி உன்னோட பேருக்கு வாங்குறதுக்காக தானே சேதுவுக்கு உன்ன கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ இப்ப சேது தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கத பார்த்தீங்கன்னா, காவியா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துடுறாங்க. வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாங்கத்துக்கும், சேதுக்கும் காட்டுறாங்க. "இந்த வீட்ல தப்பு நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தீங்கன்னா, சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா கிட்ட, "என்ன ஐஸ்வர்யா, நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைச்சிருக்கியா? நீ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல மாமா, நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, "தமிழ்ச்செல்வி விஷயத்துல நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களா இல்லையா?" அப்படின்னு கத்தும்போது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா உண்மைய சொல்லிடுறாங்க. அப்ப ஈஸ்வரியா பார்த்தீங்கன்னா, ராஜாவும், "என்ன ஈஸ்வரி, இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரியா அறிஞ்சிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.